ஒன்று சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்துல நீங்க அதை கவனிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 10 வரை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். அன்னாளின் ஆராதனை என்கிற தலைப்புல கடந்த 2 வாரங்களாக இந்த வசனங்களை நாம சிந்தித்து வருகிறோம். முதல் பிரசங்கத்துல இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைக்காக அன்னாள் அங்கு குறிப்பிட்டு தன்னுடைய நன்மைக்காக ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறதை நாம் சிந்தித்து பார்த்தோம். 2வது போன வாரம் 4 வசனங்கள்ல கடவுளுடைய குணாதிசயங்களை எல்லாம் விவரித்து அன்னாள் ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்தோம். முதல் 3 வசனங்கள்ல தனக்கு செய்த நன்மைகளுக்கு மத்தியில் கடவுள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர் என்பதை விவரித்து ஆண்டவரை துதித்ததை பார்த்தோம். 4 வசனங்கள்ல கடவுளுடைய மற்ற 7 குணாதிசயங்களை முன்வைத்து ஆண்டவரை துதித்ததை பார்த்தோம். இன்னைக்கு 3வது பகுதியை நாம பார்க்க போகிறோம். 9, 10 வசனங்கள். இதுக்கு முன்னாடி நாம ஆராதனைன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு உண்மையான ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கான ஒரு பெரிய விளக்கத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் நீங்க எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இங்கு அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு அவரை ஆராதிக்கிறாள். ஆராதனை என்பது கடவுளை பற்றிய சரியான அறிவோடு அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் அவருடைய சித்தத்தின்படி இருதயத்திலிருந்து எந்தவித கட்டாயமும் இல்லாமல் நன்றி பெருக்கோடு செய்வது என்று அந்த ஆராதனைக்குரிய டெபினிஷனை பார்த்தோம், வரையறையை பார்த்தோம். அப்படித்தான் இங்க அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து கொண்டிருக்கிறார். சோ அந்த ஆராதனையினுடைய கடைசி பகுதியை இப்ப நாம பார்க்கலாம். வசனங்கள் 9 மற்றும் 10. இனி ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்பட போகிறார், தன்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டு தனக்கு நன்மையை கொடுத்தார் என்று தன்னுடைய நன்மைக்காக துதித்தது மட்டுமல்லாம
அவருடைய பொதுவான செயல்பாடுகள், பராமரிப்பின் செயல்பாடுகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தினது மட்டுமல்லாம, இங்க முடிக்கிற போது ஆண்டவர் இனி வரக்கூடிய காலங்களில் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை எதிர்பார்த்து கடவுளை துதிக்கிறாள். இப்ப இங்கேயும் பார்க்கிறோம், அன்னாளுடைய மனதில் கடவுளை பற்றி அவள் கொண்டிருந்த அந்த ஞானம், அந்த அறிவு எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கின்றத இந்த வசனங்கள்ல நம்மால பார்க்க முடிகிறது. அதனாலதான் சொல்லுவோம், நம்முடைய முன்னோர்கள் அழுத்தமாகவே சொல்லி இருக்கிறது, கடவுளை பற்றிய சரியான அறிவு இல்லாமல் அவரை உண்மையாக ஆராதிக்க முடியாது. கடவுளை பற்றிய சரியான அறிவில்லாமல் நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவது வெறும் பிதட்டலாகவே இருக்கும். அது உண்மையான ஆராதனையாக இருக்காது. இங்க அண்ணால பாருங்க, நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு அருமையான பெண்மணி. இதுக்கு முந்தின அதிகாரத்துல வேதனையையும் துன்பத்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டிருந்த அந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுதலையை கொடுக்கிறார். அதை உணர்ந்த அன்னாள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக தான் விசுவாசித்து வைத்திருக்கிற தன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை சொல்லி அவரை உயர்த்தி ஆராதிக்கிறத பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற போது சரீர பிரகாரமாக அமர்ந்திருப்பது மட்டும் இல்ல, ஆலயத்துக்கு வந்து போவது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகள் முழுவதும் கடவுளை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அவருடைய குணாதிசயங்களை தியானித்து அது முழு மனதோடு கூடிய ஆராதனையாக இருக்கணுங்கிறத எப்பவும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், 9-10 வசனங்களை. அன்னாள் இனி கடவுள் தன்னுடைய தேவன் எப்படி செயல்பட்டு தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை அவர் விவரித்து சொல்லுகிறத பாருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். இந்த வசனங்கள்ல இனி ஆண்டவராகிய தேவனால் செய்யப்பட போகிற காரியங்களை தன்னுடைய மனதில் சிந்தித்து அதை கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கும் துன்மார்க்கமாக வாழ்கிற மனிதர்களுக்கும் செய்ய போகிற செயல்களை அறிவித்து அவருடைய ஆளுகையை முன்னிறுத்தி இங்கு அன்னாள் துதிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நினைவு கூர்ந்து கர்த்தர் எப்படி நியாயம் விசாரிக்க போகிறார், நியாயம் விசாரிக்கிறார், இனி எப்படி நியாயம் விசாரிக்க போகிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய செயல்களில் அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார். இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. பின்னாடி அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த 2 வசனங்களை 3 குறிப்புகள் மூலமாக நாம பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். எந்த நிலையில அவர்கள் இருந்த போதிலும் அந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்து உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ளவர் தன்னுடைய ஆண்டவர் என்பதை உணர்ந்து இங்கு ஆண்டவரை அவள் துதிக்கிறாள். 2வது, கர்த்தர் துன்மார்கரை நியாய தீர்ப்பு செய்வதில் நீதியுள்ளவர். முதல்ல கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். 2வது, கர்த்தர் துன்மார்கரை நியாய தீர்ப்பு செய்வதில் நீதி உள்ளவர். அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்பொழுதும் நீதியாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறார். 3வது, அவர் தம்முடைய நியாய தீர்ப்பை எப்படி செய்ய போகிறார், தமக்கென்று ஒரு ராஜாவை உயர்த்தி அதன் மூலமாக மகிமை அடைய போகிறார் என்பதை சொல்லி இந்த ஆராதனையை அவர் முடிக்கிறத பார்க்கலாம். இந்த 3 குறிப்புகள்ல இந்த வசனங்களை நாம பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். 9வது வசனத்தின் ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் என்று இங்கு சொல்லுகிற போது
வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் என்பதை குறிக்கிற வார்த்தையாகவே அங்கு அன்னாள் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், பாதுகாக்கிறார். அன்னாள் இங்க ஒரு காரியத்தை நினைவு படுத்திக் கொள்ளுகிறாள். சில வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 5 வருடம்னு வச்சுக்கோமே, அவள் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுத்து, அந்த குழந்தைக்கு இப்ப ஏறக்குறைய ஒரு 4 வயது இருக்கலாம். அப்ப ஏறக்குறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு கடினமாக, கஷ்டமாக, ஏளனமாக, அவமானமாக இருந்தது என்பதை நினைத்து தம்முடைய மக்களை கர்த்தர் பாதுகாப்பதில் அவர் எத்தனை வல்லமையோடு செயல்படுகிறார் என்பதை அவள் உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறார். தன்னை தன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து பாதுகாத்திருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் அவருடைய மக்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அவள் இங்கு உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னை மட்டும் இல்ல, கர்த்தரை உண்மையாக நம்பி இருக்கிற அவருடைய மக்கள் அனைவரையுமே கர்த்தர் இவ்விதமாக பாதுகாக்கிறார் என்பதை சொல்லி அவங்க ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் முழுவதுமாகவே அதைத்தான் நமக்கு முன்வைக்கிறது. ஆண்டவருடைய மக்களா இருக்கிற நமக்கு இது அருமையான ஒரு சத்தியம். அவர் ஒருபோதும் அவருடைய மக்களை கைவிடுகிறதில்லை. தம்முடைய மக்களை அவர் நெகிழ விடுகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை, உதறி தள்ளுகிறதும் இல்லை, அவர்களை நிராகரிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் நம்ம சூழ்நிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கணும். இதை ஆண்டவருடைய குணத்தை தியானிக்கிற போது அவர் இவ்விதமாக அவருடைய மக்களை நடத்துகிறத பார்க்கிற. ஒருபோதும் அவர் தம்முடைய மக்களை கைவிடுகிறதில்லை. நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றுதான் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இதை யாருக்காக இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் அவர் தம்முடைய ஜனங்களை தள்ளி விடுகிறதில்லை, நிராகரிக்கிறதில்லை, அவர்களை தம்மிடத்தில் சேர பண்ணாதபடிக்கு தடை பண்ணுகிறவரும் இல்லை. அவர் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறதில் எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருந்து அதை செய்கிறவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை பாதுகாக்கிறார்னு வேதம் சொல்லுது. நீங்க இந்த வீடியோல எல்லாம் பார்த்திருக்கலாம். போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். ஒரு கோழி முற்றத்துல மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7-8 கோழி குஞ்சு தாய் கோழியோட மேய்ந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு சத்தம் வருது. இந்த கோழி குஞ்சு எல்லாம் அந்த கூண்டுக்குள்ள ஓடுது. ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் அது இடம் தெரியாம வேற பக்கம் ஓடுது. அப்ப அந்த பருந்து அந்த கோழி குஞ்சை பிடித்து மேல பறக்க முயற்சி செய்து தூரத்திலிருந்து அந்த தாய் கோழி வேகமா பறந்து அந்த கழுவோட காலோட பிடிச்சு அதை கொத்தி அந்த குஞ்சை விடுவிக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செயல் தெரியுமா? கழுவினுடைய கைகள்ல சிக்கன எதையும் அவ்வளவு சாதாரணமாலாம் விடுவிக்க முடியாது. அவ்வளோ பலத்தோட அது பிடிச்சிருக்கும். அவ்வளோ போராடி அந்த தாய் தன்னுடைய உயிரையும் கூட பணைய வச்சு அந்த கோழி தன்னுடைய குஞ்சை பாதுகாக்கிறத பார்க்கணும். அப்படித்தான் கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார். அவர் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறதுல மிகுந்த கவனத்தோட கருத்தோட இருக்கிறார். நாம தான் அநேக நேரங்கள்ல அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒளிந்து பாவத்தை செய்வதற்கு ஓடுகிறோம். என்னதான் ஒளிச்சு கொண்டாலும் அவருடைய பார்வைக்கு மறைவாகவே நம்ம போகவே முடியாது. உம்முடைய பார்வைக்கு மறைவாக எங்கே போவேன்னு தாவீது கேட்ட மாதிரி எங்கேயும் போக முடியாது. நம்ம பாவங்களை செய்கின்ற போதிலும் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அந்த பாவங்களுக்காக நம்ம சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார், அதெல்லாம் இருக்கதான் செய்து. இருந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அதை உணர்ந்துதான் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவருடைய மக்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் பரிசுத்தவான்கள். கர்த்தர் யாரையெல்லாம் ரட்சித்திருக்கிறாரோ தம்முடைய இரத்தத்தை கொண்டு அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை மன்னித்து ரட்சித்திருக்கிறதுனால் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று வேதம் அழைக்கிறது. தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரையும், தம்முடைய மக்கள் அனைவரையும் கர்த்தர் இவ்விதமாகவே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனக்கு எப்படி தேவன் நன்மை செய்து என்னுடைய ஆபத்தில் எனக்கு உதவி செய்து என்னை பாதுகாத்தாரோ அதுபோல தம்முடைய மக்கள் அனைவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார்னு அந்த ஒரு உணர்வோடு கர்த்தரை துதிக்கிறத பார்க்கணும். சங்கீதங்களின் புத்தகம்
37வது சங்கீதம் 23, 24 வசனங்கள். சங்கீதம் 37, 23, 24 அங்க சங்கீதக்காரன் எப்படி துதிக்கிறான் பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு மேல வேற என்ன வார்த்தைங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்துல வாழும்போது தேவை? ஐயோ, என் பிரச்சனைகளை நான் யார்கிட்ட சொல்லுவேன், என் மனசின் வேதனைகளை யார்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய நெருக்கடிகளை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, யார்கிட்ட சொன்னாலும் என்னைய கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களே, என்ன கவனிச்சு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்துல இல்லையான்னு மனிதர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற போது இந்த வேதம் கடவுளுடைய மக்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். இந்த நல்ல மனுஷனுடைய நடைகள்னு சொன்ன போது நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால இந்த சங்கீதக்காரன் நல்ல மனுஷன். அப்படி இல்லை. கடவுளுடைய மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம். ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். அவர்களுடைய வழிகளில் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருக்கிறது, தமக்காக அவர்கள் எப்படி வைராகியத்தோடு வாழ்கிறார்கள் என்பதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், அப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி தன்னை பரிசுத்த பாதையில் நடத்தி கொண்டு போகிற போது சில நேரங்கள்ல பாவத்தில் விழுந்து போனாலும் கர்த்தருடைய பாதையிலிருந்து அவன் முழுவதுமாக தள்ளப்பட்டு போவதில்லை. ஏன் அப்படி போகிறது இல்லைன்னா, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். இங்க அந்த அட்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவனம், அது பொதுவா சொல்லாம ஒரு தனிப்பட்ட விதத்துல சிங்குலர்ல அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிற பாருங்க. அவர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாவே கர்த்தர் தம்முடைய மக்களை இப்படித்தான் பாதுகாக்கிறார் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை உயர்த்தி புகழ்கிறார். 91வது சங்கீதத்தில் நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச வசனம். 91வது சங்கீதம் 11, 12 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நாம் மறக்கப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை. ஒருபோதும் கர்த்தர் நம்மை நெகிழ விட்டு அவருடைய பாதையிலிருந்து நம்மை தள்ளி விடுகிறதும் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய மனதின் ஏக்கங்களை புரிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களை பற்றி அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை தள்ளிவிடுகிறதில்லை. 121வது சங்கீதம் 3வது வசனம், அருமையான வசனம். 121வது சங்கீதம் 3வது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் எப்பொழுதும் அவருடைய மக்கள் மீதே நோக்கமாக இருக்கிறது. அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாக, அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இதெல்லாம் உணர்ந்துதான் அண்ணால் இங்கு ஆண்டவரை அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று அவருடைய உயர்ந்த நாமத்தை உயர்த்துகிறார். சங்கீதம் 18 பாத்தீங்கன்னா, அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார்ன்றத சொல்லி அவர் அருமையாக விவரித்திருக்கிறார். அந்த சங்கீதம் முழுமையாக நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. நான் ஒரு 6 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 18 முதல் 6 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், கர்த்தரே என் பலன், அவர் இல்லாமல் நான் பலனற்றவன், என் வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையில்லாதவனாக நான் இருக்கிறேன். நான் வாழ்வதற்கு பலன் கொடுக்கிறவர் என் தேவன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஏன் ஆண்டவரே உம்மீது நான் அன்பு கூறுகிறேன்? ஏன்னா அவர் எனக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்து என்னை பாதுகாத்து பராமரிக்கிறார். 2வது வசனத்துல பாருங்க,
கர்த்தர் என் கண்மலையும், போன வாரமே நம்ம பார்த்தோம், அந்த கண்மலை என்கிற வார்த்தை உறுதியாக நாம் நம்பக்கூடிய என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அவர் என் கண்மலையும் என் கோட்டையும், கோட்டைக்குள்ளாக இருந்து எப்படி மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்களோ. நேற்று கூட வரும்போது பார்த்தோம், அந்த புதுக்கோட்டையில இருந்து வரும்போது திருமயம் மேல மலை உச்சியில ஒரு கோட்டை ஒண்ணு கட்டி, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உயரமான இடத்துல ஒரு பீரங்கி, பெரிய பீரங்கி வச்சு, அப்ப அந்த காலத்துல அப்படியெல்லாம் கோட்டை சுவர்கள், மலைக்கு மேல ஒரு கோட்டை கட்டி கோட்டைக்குள்ள ஒரு பீரங்கி வச்சு அதுக்குள்ள பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. கோட்டை ஒரு பாதுகாப்பு அரண். அதை உணர்ந்து இங்கு என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். எத்தனை வார்த்தைகள்ல கடவுள் தன்னை எப்படி பாதுகாக்கிறார், அவர் என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார், பராமரிக்கிறார்ன்றத சங்கீதக்காரன் பாடுகிறத பாருங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஒருவேளை எவ்வளவு பெரிய பலமும் வல்லமையும் செல்வாக்கும் மனுஷ பலமும் எல்லாம் எனக்கு இருந்த போதிலும் எதுவும் எனக்கு பெருசு இல்லை. என்னுடைய ஆபத்துல நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன்? என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அதுக்குதான் நான் எல்லா துன்பங்களுக்கும் நீங்கள் ஆவதற்கான காரணம். 4வது வசனம் பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. அதாவது நான் இனிமே தப்பிக்கவே முடியாது, என் வாழ்க்கை இங்க மொத்தமும் அழிந்து போனதுங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்து நின்ற போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டேன்னா அந்த ரட்சிப்பு கிடைக்கிற வரைக்கும் விடாம கர்த்தரை நோக்கி முறையிடுவது. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்படி அவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்தாருங்கிறத 7வது வசனத்துல இருந்து நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு வேகமாக கிளம்பி வந்து, எத்தனை அவசரமாக, எத்தனை ஆத்திரமாக என்னை என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டார்னு அந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார். தாவீதை மட்டும் அப்படி பாதுகாக்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய எல்லா ஜனங்களையும் இவ்விதமாகவே பாதுகாக்கிறார் என்று வேதம் முழுவதும் சொல்லுகிறார். இன்னும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்கு தேவனுடைய கிருபை இன்னும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இருந்த மனிதர்கள் எல்லாம் வரப்போகிற காரியம், தங்களுடைய நித்திய பாதுகாப்புக்காக வாக்கு பண்ணப்பட்ட வரப்போகிற காரியத்தை நினைச்சு அவங்க ஆண்டவரை துதித்தார்கள். ஆனா நாம நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வரலாற்றை திரும்பி பார்த்து ஆண்டவர் ஆராதிக்கும். இந்த உலகத்துல எல்லா பாதுகாப்புக்கு மத்தியிலும் அவருடைய மக்களாக நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் யோசிப்பார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்றால் அவர்கள் ஒருபோதும் அழிவின் பாதையில் போய் அழிந்து விடாதபடிக்கு அவர்களை காக்கிறவராக தேவன் இருக்கிறார். ஆண்டவருடைய மக்களாக உங்களையும் என்னையும் அப்படிதாங்க பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மை சுற்றி வேலி அடைத்து நாம் குடும்பத்தில் சமாதானத்தோடு இருக்க நமக்கு உதவி செய்து வருகிறது. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய நீடிய சாந்தமும் அவருடைய பொறுமையும் அவருடைய நன்மையும் அவருடைய உண்மையும் தான் நாம் சுகத்தோடு தங்கி இருப்பதற்கான காரணம். தயவு செய்து நீங்க நினைச்சிடக்கூடாதீங்க, நான் நல்ல வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன், போன வாரம் கூட சிந்திச்சு பார்த்தோம், அதனால எனக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுனால நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். இல்லைங்க, ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய சிறகுகள் உங்களை நிழலிட்டு பாதுகாக்கிறார். அவர் கொஞ்சம் அவருடைய கரத்தை விளக்குனா நம்ம படுகிற துன்பங்களுக்கு அளவே இல்லை, இல்லாம போய் ஆண்டவர் நம்மையும் அப்படிதான் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் உணர்ந்துதான் அன்னாருடைய ஆராதனையின் ஒரு பகுதியாக அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். எந்த அர்த்தத்துல சொல்லுகிறாள் என்பதை அடுத்தடுத்து வருகிற வசனங்கள் நமக்கு விளக்குது.
பொதுவாகவே அவருடைய பாதுகாப்பின் கிருபை அவருடைய மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் மிக சிறப்பாக அவர்கள் ஒருபோதும் அழிவை அடைந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் அன்னாளுடைய ஆராதனை. முதல்ல பார்த்தோம் அவர் எப்படி தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர்னு பார்த்தோம். இரண்டாவது குறிப்பை பார்க்கலாம். கர்த்தர் துன்மார்கரை நியாயம் தீர்ப்பு செய்வதில் நீதி உள்ளவர். அவர் நீதியும் நியாயமும் நிறைந்த கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 9வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து பாருங்க. துன்மார்கர் இருளில் மௌனமாவார்கள். அந்த இருள் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நிமித்தமாக கடவுளை அறியாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு வரப்போகிற அழிவை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த அழிவில் அவர்கள் மௌனமாவார்கள். அங்கு எந்த பேச்சுக்கும் இடமில்லாதபடிக்கு அவர்கள் நித்திய நியாய தீர்ப்பை அடைவார்கள். கர்த்தர் துன்மார்கரை அப்படித்தான் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. அதாவது கடவுள் செய்ய போகிற இந்த நியாய தீர்ப்பு ஒரு மனிதனும் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து விடவோ அந்த நியாய தீர்ப்பை தவிர்த்து கொள்ளவோ முடியாது. அந்த நியாய தீர்ப்பை மாற்றவும் முடியாது. பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. அவன் ஒருவேளை பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், நிறைய பொருள்களை கொண்டிருக்கவனா இருக்கலாம், பெரும் பெயர் படைத்தவனாக இருக்கலாம், அதிகாரத்தை கொண்டிருக்கிறவனாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எந்த ஒரு மனிதனும் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த நியாய தீர்ப்பை தவிர்க்கவோ தப்பிக்கவோ மாற்றவோ முடியாது. அது ரொம்ப ஃபர்ம், உறுதியானது. அது நிச்சயம் ஒரு நாள் நடக்க போகுது. கர்த்தர் தம்மோடைய வழக்காடுகிறவர்கள் அவர்களை நொறுங்கி போக பண்ணுவார்னு 10வது வசனம் ஆரம்பத்துல சொல்லுகிறார். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறதுனா, இனி உலகத்தின் முடிவில் நடக்க போகிற நியாய தீர்ப்பு நாளை பற்றி அன்னாள் கொண்டிருந்த அறிவை நமக்கு விளக்குகிறது. உலகத்துல கடவுளுடைய மனிதர்களாக பரிசுத்தவான்களாக வாழ்கிறவர்களை கர்த்தர் எப்படி வல்லமையோடு பாதுகாக்கிறார் என்பதை சொல்லி கடவுளை துதித்த அன்னாள், அதே நேரத்துல இந்த உலகத்துல துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள் எப்படி நியாயம் தீர்த்து அழிவில் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதையும் உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாள். அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்பு நீதியின் நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஒருவனும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, ஒருவனும் தன்னோட வழக்காட முடியாதபடிக்கு வானத்தில் இருந்து துன்மார்கர்கள் மேல் முழங்கி அவர்களை நித்திய நியாய தீர்ப்பின் மூலமாக இருளில் தள்ளி அவர்களை மௌனமாக்குகிறவராக தேவன் இருக்கிறார். அதனால எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு பாடல் பாடணும், பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் காணாததல்லோ நிச்சயம். பார்க்கிற எல்லாம் அழிஞ்சு போகும். உலக இன்பம் நம்பாதே, அது நிச்சயாவும் ஒளியும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாம், இதெல்லாம் எனக்கு நன்மையா இருக்கும், இதெல்லாம் எனக்கு சுகமா இருக்கும், இதெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், நான் சுகமா வாழ்றதுக்கு உதவி செய்யணும் பார்க்கிற, தேடுகிற, அடைகிற, அனுபவிக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடிய, எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியிலும் நியாய தீர்ப்பை கொடுக்கிற நாள் வரப்போகிறது. துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கிற மனிதனுக்கு அவர் நீதியான நியாய தீர்ப்பை கொடுத்து நரகத்தில் தள்ள போகிறார். வேதம் முழுசும் ஆண்டவருடைய இந்த நியாய தீர்ப்பை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்தே அதை பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம். ஏன் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்ல பார்க்க போகிறோம் என்றால், உங்களுக்கு தெரியுமா, அந்த நியாய தீர்ப்பை செய்ய போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் இந்த நியாய தீர்ப்பை பற்றி அந்நாள் முதற்கொண்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடவுள் தம்முடைய ராஜாவை கொண்டு நியாயம் தீர்ப்பார்னு சொன்ன போதிலும், அந்த ராஜா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். வந்து அவர் இப்பொழுது நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நாளுக்காக அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. மத்தேயு 8:11, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து
பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு எந்த வேறுபாடும் இல்லாமல், எந்த நாட்டினர், எந்த ஜாதியினர், எந்த மதத்தினர், எந்த இனத்தினர், எந்த மொழியினர், வாழ்க்கையில் அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சுவிசேஷத்தை விசுவாசித்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். 2வது வசனத்தில், ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா, அங்க புறம்பான இருளிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியில். இருள் என்பது நரகத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் ராஜ்யத்தின் புத்திரர் இப்படி நரகத்தில் தள்ளப்பட போகிறார்கள்? காரணம் என்னன்னா, அவங்க எவ்வளவு பக்திக்குரிய சடங்குகளை செய்து ஆண்டவருடைய அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு வாழ்ந்த போதிலும் அவங்க ஒன்ன செய்ய தவறிவிட்டார்கள். மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவே தங்களை பாவத்திலிருந்து முழுமையாக ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை அவங்க நம்ப மறுத்து விட்டார்கள். தங்களுடைய சடங்குகள்ல நம்பிக்கை வைத்ததன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். எங்கெல்லாம் இந்த புறம்பான இருள்னு வருதோ அங்கெல்லாம் கூட வருகிற வார்த்தை என்னன்னா, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நரகம் வார்த்தையில விவரிக்க முடியாது. ஒரு பியூரிட்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், நரகத்தை பத்தி உங்களுக்கு விளக்க முடியுமா? அப்போ ஒரு இந்த மாதிரி வேத பகுதிகள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு, நரகத்தின் கொடுமைய புரிந்து கொள்ள வேண்டுமானால் நரகத்திற்கு போனவனால் மட்டுமே அது முடியும். அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா அது வரைக்குமே நமக்கு அதை பத்தி தெரியாது. அது கொடுமையானது. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொன்னா, அந்த அழுகைக்கு ஓய்வே இல்லாத அழுகை. கொஞ்ச நேரம் இந்த உலகத்துல அழுகிறதுக்கே நமக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. கண்ணெல்லாம் வீங்கிடுது, தண்ணியெல்லாம் வத்தி போயிடுது, முகமே வாடி போயிடுது. அந்த அழுகை கொஞ்ச நேரம் அழுதுட்டு அமைதியா இருக்கிற அழுகை இல்ல. அது நித்திய காலமாக அழுது கொண்டே இருக்கு. அங்க அழுகையும் பற்கடிப்பும் வேதனை நிமித்தமாக. ஒரு சாதாரண தலைவலி வந்தா என்ன துடி துடிக்கிறோம். ஒரு பல்லு வலி வந்தா, உடம்புல எங்கேயாவது வைத்த வலியோ, லேசா நெஞ்சில கொஞ்சம் அஜீரணத்தினால ஒரு வலி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இடது பக்கம் வலிக்கிற மாதிரியே இருக்கு, இடது பக்கம் கைக்கு பரவுற மாதிரியே இருக்கு, இடது பக்கம் சுண்டு விரல் துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்கா கூட இருக்கலாம். ஓடிடு ஆஸ்பத்திரிக்குன்னு பதந்து ஓடி போய் அப்படிலாம் பாக்குறவங்க, இசிஜி எடுங்க, இசிஜி நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கா, எனக்கு வலிக்குது, தயவு செய்து அதுக்கு மேல வேற என்ன செய்யணும் எடுங்க. ட்ரெட்மில்ல ஓடணுமா, நான் ஓடுறேன், என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன வலிகள், அதுக்கே எவ்வளவு. ஒரு சின்ன கட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன். ஒரு காலத்துல கட்டிலாம் வந்தா மனுஷன் பயந்ததே கிடையாது தெரியுமா. உஷ்ண கட்டியா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, அது கூட வரலாம். இன்னைக்கு ஒரு சின்ன கட்டி வந்துருச்சுன்னு அவன் பதறி உடனே அந்த இடத்தை அறுத்து அதை எண்டோஸ்கோபிக்கு அனுப்பி அதை என்னன்னு பார்த்து அது கேன்சர் கட்டி இல்லைன்னா தான் நிம்மதி அடையான். இல்லைன்னா அவனுக்கு பயம், இங்கனுக்குள்ள கட்டி வந்துருச்சு. காரணம் இல்லாம எறும்பு கடிச்சு கூட அவனுக்குள்ள வீங்கி ஒரு கட்டி மாதிரி வரும். அதுக்கெல்லாம் கூட பயந்து, அப்படி ஒரு பயம். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நரகத்துக்கு முன்னாடி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருள தள்ளப்பட போகிறார்கள், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 22வது அதிகாரத்துல தன்னுடைய குமாரனுடைய கல்யாண விருந்துக்கு அழைப்பித்து அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லும் போது அங்க ஒருத்தன் நுழைஞ்சிருவான், கல்யாண வஸ்திரம் தரிக்காம உட்கார்ந்துருவான். அப்ப அங்க சொல்லும் போது 13வது வசனத்துல, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். புறம்பான இருள், அங்க அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்திருக்கிறது. இதே விதமாதான் மத்தேயு 25வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். மத்தேயு 25:30 இந்த வசனம். துன்மார்க்கமாக வாழ்கிற மனிதர்கள் அனைவரும் இருளிலே வாழ்ந்து இருளிலே மௌனமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல அவன் தன்னுடைய பார்வைக்கு சுகமாக வாழ்வதை போல் தோன்றினாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக அனுபவித்து அவருடைய ரட்சிப்பை
அனுபவிக்காத எந்த ஒரு மனிதனும் அவன் இருளில் வாழ்ந்து இருளிலேயே மௌனம் அடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு அன்னால் அதை சொல்லி துதிக்கிறான். துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள். ஏன் என்னைய இருள தள்ளி நரகத்துல தள்ளினீங்கன்னு கேட்கக்கூடிய பலன் ஒருவனுக்கும் இல்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறதற்கு ஒருத்தனுக்கும் திராணி இல்லை. பிரசங்கியில பல இடங்கள்ல இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான வாழ்க்கைய சாலமோன் குறிப்பிட்டிருப்பார். அருமையான ஒரு புத்தகம் பிரசங்கி. வாழ்க்கையில கண்ணு திறக்கணும். இந்த உலகத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவர்களை வாழணும்னா பிரசங்கி இல்லாம வாழ முடியும். ஏன்னா பிரசங்கி தான் யதார்த்தமான வாழ்க்கை உண்மைகளை நமக்கு சொல்லி தரும். எந்தெந்த மனுஷனுக்காக நீ எப்படி எப்படி வேஷம் எல்லாம் போடுவ, உன் வேஷம் கடைசியில உனக்கே எப்படி வேதனையாக வந்து முடியும்னு பிரசங்கியில அழகா சொல்லிடும். காலையில எந்திரிச்சு ஓடுறியா, நைட்டு வர்ற வரைக்கும் உழைக்கிறியா, உடம்ப சல்லடையா ஆக்கி உழைச்சி ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு பையில போட்டா அது பொத்தல் பை மாதிரி ஒண்ணுமே இல்லாம போகுது. காரணம் என்ன தெரியுமா? பிரசங்கியில சாலமோன் சொல்லுங்க, வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்படுற, வாயக்கட்டி வயிற்ற கட்டி சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒன்னத்தையும் அனுபவிக்காம ஆயுசு புஷ்ன்னு போயிடும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பிரசங்கி சொல்லுங்க. எப்படி உண்மையா வாழணும் தெரியுமா? நீ வாழும்போது எப்படி சந்தோஷத்தோடு வாழலாங்கிறது தெரியுமா? அதையும் பிரசங்கி தான் சொல்லுகிறார். அதனாலதான் அந்த புத்தகத்தை எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அநேக புத்தகங்களை உண்டாக்குவதற்கு முடிவில்லை, ஆனா இந்த புத்தகம் உனக்கு யதார்த்தமான உண்மைகளை, வாழ்க்கையின் நிதர்சனத்தை உனக்கு கத்துத்தரும். நீதிமொழிகளும் அருமையான அந்த பிரசங்கி 5வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார் பாரு. பிரசங்கி 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, அவன் அதாவது துன்மார்கன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். ஒரு நாளும் வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஏன்னா அவன் துன்மார்க்கமாக வாழ்கிறது நிமித்தமாக கடவுளுடைய டெம்பரரி ஜட்மெண்ட்னு சொல்லுவாங்க, தற்காலிக நியாய தீர்ப்புக்குள்ளாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவன் மேல வரும். அவன் இந்த உலகத்துல வாழும் போதும் துன்பத்தோடையே வாழ்ந்து அந்த நரக வேதனைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மரித்த பிறகு அது நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளாக போய் அந்த அழிவை அடைகிறான் என்று இங்கு பிரசங்கி சொல்லுகிறான். இந்த உலக காரியங்களுக்காக வாழ்ந்ததால் அவன் பெற்ற விளைவு இதுன்னு ஒரு விளக்க உரையாளர் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த உலக காரியங்களுக்காகவே அவன் வாழ்ந்ததால் எனது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இன்பம், என்னுடைய இச்சை, இதையே கவனம் செலுத்தி என்னுடைய குடும்பம், மற்றவர்கள் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க, சமுதாயம் எனக்கு என்ன செய்யும், இப்படி அடுத்தவனுக்காகவும் தன்னுக்காகவும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மனிதனும், கடவுளை நினைக்க தவறின அத்தனை மனிதனும். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு நாள்ல ஒரு தடவையாவது கடவுளை நினைக்கணும், ஆனா முடியலையப்பா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நினைப்பு என்ன, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கடவுளை நினைக்கணுமா. இப்ப எந்த நிலையில பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனாலதான் கடவுளோடு உறவாட முடியும். வேதம் சொல்லுது, கடவுளோடு இணை பிரியாத ஒரு உறவையும் வாழ்க்கையை வாழக்கூடியவனாக கடவுள் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. சூசியப்பர் சிலை இருக்கும், மேரி மாதாவோட சிலை இருக்கும், அத்தனை கேப்ரியல் தூதனுடைய படங்கள்லாம் இருக்கும். வீடு அவ்வளவு அழகுங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அவ்வளோ நீட்டா வீட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. நான் நேற்று போயிட்டு வந்த ஒய்ஃபோட ரிலேட்டிவ், அவ்வளோ நீட், அவ்வளோ டெக்கரேட்டிவ், ஆனா ஃபுல்லா விக்கிரகம். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் மாலை, ஒரு அலங்கரிப்பு, அவ்வளவு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இருக்கும். அதுதான் துன்மார்க்கமான மனுஷனுடைய சிந்தனை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மாயையான மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க. அப்படிப்பட்ட எல்லோருமே இருளில் மௌனமாவார்கள்.
கடவுளை அறியாத, கடவுளை விசுவாசிக்காத, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழாத அத்தனை மனிதர்களுக்கும் இதுதான் நிலை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல அவன் அவ்வளோ வேதனை அனுபவிச்சு வாழ்றதுக்கு காரணம் உலகத்துக்குரியவைகளை தேடுகிறபடி. பாருங்க, கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிப்பதற்கு உழைக்கணும் தான். அதுக்காக வேலைக்கு போகணும், சம்பாதிச்சதை ஞானமா செலவு பண்ணணும், ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வசதிக்கு தேவையான காரியங்களை நாம அதை ஏற்படுத்தி அதை வாழ்ந்து கொண்டு தேவையான சேமிப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாம் வாழலாம். ஆண்டவர் அதுக்கெல்லாம் நல்ல பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார். வாழ்நாளெல்லாம் நீ நடந்தே தான் போகணும், உன் காலில் இருக்கிற முட்டி எலும்பு ஜவ்வெல்லாம் தேஞ்சு போற வரைக்கும் நீ நடந்துதான் போகணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் அப்படி தப்பா நினைக்கிறாங்க. கடவுளுடைய மக்கள்னா தன்னை வெறுத்து தன்னுடைய ஆடையிலையும் தன்னுடைய உடம்புலையும் அதை வெளிப்படுத்தி வாழ். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர் தான், செல்வத்தை கொடுக்கிறவர் அவர் தான், உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். அதெல்லாம் செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் பிரசங்கி சொல்லுவார் இல்லையா, உன் இருதயத்தின் சிந்தனைப்படி நீ நட, உன் கண்ணின் பார்வையின்படி நீ நட, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத. இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து விடாது. இப்ப நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துக்கு தான். இந்த உலகத்தின் பொருள்கள்ல நம்முடைய கண்களை பறக்க விட்டால் நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு பறந்து விடும். மிகப்பெரிய எச்சரிக்கை. இதெல்லாம் எப்படி கையாளணுங்கிறதுல ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். உலகத்துல வேலை செய்யணும் தான், உலகத்து பொருள்களினுடைய இன்பங்களை அனுபவிக்கணும் தான் ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாவற்றிற்கும் மேல கடவுளுடைய உறவை இழக்கக்கூடிய எதையும் நாம செய்துவிடக் கூடாது. அதையும் கவனமா இருக்கணும். இங்க அதான் பிரசங்கி சொல்லுகிறார். உலகத்து மனுஷனுக்கு அதெல்லாம் சிந்தனையே இல்லை. ஏன் துன்பப்படுறோங்கிற அந்த வேதனையே இல்லாம துன்பத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான் அந்த உலகத்து மனிதன். அவன் அந்த உலக காரியங்களுக்காகவே வாழ்ந்ததால் தேவன் அவர்களுடைய நன்மைகளை குறைச்சலாக்கி தங்கள் வாழ்நாளெல்லாம் துன்பத்தில் வாழும்படி அவர்களை விட்டு விட்டார். கர்த்தர் செய்ய போகிற இந்த செயலை தன்னுடைய பண பலத்தை கொண்டோ அதிகார பலத்தை கொண்டோ உடல் வலிமையை கொண்டோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியும் மிஞ்சி துணிகரத்தோடு பேச நினைக்கிற எவனும் நொறுக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்து அவன் மீது முழங்குவார். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை துன்மார்க்கமான மனிதன் மீது நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஆக இரண்டாவது, அவருடைய நியாய தீர்ப்பு எத்தனை நிச்சயமானது என்பதை சொல்லி அன்னால் இங்கு ஆண்டவரை உயர்த்துகிறத பார்க்கிறோம். துன்மார்க்கமான மனிதர்களை அவர் எப்படி அழிக்க போகிறார் என்பதை அவர் சொல்லி இங்கு ஆண்டவரை உயர்த்துகிறார். அத்தோடு நிக்கல, அவர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். அவர் துன்மார்க்கரை அழிவுக்கு கொண்டு போகிறதில் நீதி உள்ளவர், நியாய தீர்ப்பில் நீதி உள்ளவர். மூணாவது, அவர் அதை எப்படி செய்ய போகிறார்? கர்த்தர் தம்முடைய ராஜாவை உயர்த்தி மகிமை அடைவார். எப்படி அந்த நியாய தீர்ப்பு அவர் செய்ய போகிறார் என்பதையும் இந்த வசனங்கள்ல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின, வார்த்தை ரொம்ப அழுத்தம், ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, அதெல்லாம் ஏற்கனவே அவர் செய்து முடித்து வைத்து விட்டார். ஏற்படுத்தினவர், இனி செய்ய போகிறதல்ல, அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின், அதுவும் முடிந்த செயல், அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். இந்த செயலுக்காகவே அவரை நியமித்து வைத்து விட்டார். அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தால் ஆராதித்தால்னு பார்க்கணும். பூமியின் கடையாந்தரங்களை என்று சொல்லுகிற போது எல்லா காலத்திலும் ஆதாமில் இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லா காலத்துல இருந்த எல்லா மனிதர்களையும் எந்த விதமான வேறுபாடு இல்லாம கடவுள் நிச்சயமாக நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்துல பிறந்த, நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனுஷன் கூட கடவுளுடைய இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி ஓடிவிட முடியாது.
அதனாலதான் முந்தின குறிப்புல பார்த்தோம், அதை நிராகரிக்கவோ அதிலிருந்து தப்பி போகவோ முடியாது. எல்லா மனுஷனும் கடவுளுடைய நியாய தீர்ப்பின் கீழாக அவர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை உணர்த்துறது தான் இந்த வார்த்தை. அவர் பூமியின் கடையாந்திரங்களை நியாய தீர்ப்பார். அதை எப்படி செய்வார்? அவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜாவை அதற்காகவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு அதற்காகவே பலன் கொடுத்து அவருடைய கொம்பை உயர பண்ணுகிறவராக இருக்கிறார். யாருங்க அந்த ராஜா? யார் அந்த ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க பாருங்க, இந்த அன்னாளுக்கு இருந்த கடவுளை பற்றிய ஒரு அற்புதமான அறிவு. இதுல இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தது நியாயாதிபதிகளினுடைய காலம். அப்ப ராஜாக்கள் எல்லாம் இல்ல. ஒரு தீர்க்க தரிசனமாக அன்னாள் ஆண்டவரை ஆராதிக்கிற போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவின் மூலமாக, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் மூலமாக பூமியின் கடையாந்திரங்களை, எல்லா எல்லைகளையும் நியாயம் தீர்த்து அவர் முடிக்க போகிறார். இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் வேதத்துல முதல் முறையாக மேசியாவை குறித்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த வார்த்தை எப்படின்னா ஹீப்ரூல மேசியாக் அப்படிங்கிற வார்த்தையா இருக்கான். ஆங்கிலத்துல மேசியா என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை முதலில் இந்த இடத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக வேத விளக்க வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இது எதை குறிக்கிறது? கர்த்தர் முழு உலகத்தையும் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை முன்னுரைக்கிற தீர்க்க தரிசன வசனமாக இது பார்க்கப்படுகிறது. ரெண்டு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது. ஒன்னு, இந்த நியாய தீர்ப்பின் நியாயாதிபதிகளின் காலத்துக்கு பிறகு வரப்போகிற அரசர்களுடைய காலத்தை முன்னறிவிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் ஆனா அந்த கான்டெக்ஸ்டின் அடிப்படையில் பார்க்கும்போது இது முக்கியமாக குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மேசியாவை கொண்டு நியாய தீர்ப்பு வரப்போகிறதை குறிக்கிறதாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு முழுவதிலும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 17:31 பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து அந்த மனுஷனை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ரெண்டு விஷயத்தை இங்க உறுதியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. அது தேவன் எப்படி உறுதிப்படுத்தினார் என்றால் அவருடைய மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினதன் மூலமாக. இது எத்தனையோ வேத பகுதிகளை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11 15 வரை உள்ள வசனங்களை நீங்க குறிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை யோவான் தரிசனமாக கண்டதை நாம பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21-22 வசனங்கள், இதையும் குறிச்சு வாசிச்சு பாருங்க. யோவான் 5:21-22, அதே அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 31-33 வரை உள்ள வசனங்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்பதை விளக்குகிறதாக இருக்கிறது. இதெல்லாம் அன்னாள் தன்னுடைய ஆராதனையில் கொண்டு வந்து ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறத பார்க்கிறோம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். நிச்சயமாக அவர் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறதில் வல்லமை உள்ளவர். துன்மார்கரை நியாயத்திற்கு செய்வதில் நீதி உள்ளவர். அதை எப்படி செய்ய போகிறார்? தம்முடைய ராஜாவை நியாய தீர்ப்பு
கொடுப்பதன் மூலமாக, ராஜாவை கொண்டு நியாய தீர்ப்பு கொடுப்பதன் மூலமாக தம்முடைய நாமத்தை உயர்த்துவார் என்று சொல்லி இவ்வளவு அருமையான ஒரு ஆராதனை. ரொம்ப எளிதா கடந்து பல தடவை வாசிச்சு கடந்து போயிருக்கும். ஆலயத்துல நின்று அண்ணால் ஆண்டவரை துதிச்சிருக்கிறார் அப்படின்னு வாசிச்சு போயிருக்கும். ஆனா அது உள்ள எவ்வளவு 3 வாரங்கள் 3 செய்திகளாக, இன்னும் உண்மையிலேயே இதெல்லாம் விளக்கமா படிச்ச பல வாரங்களுக்கு போகும். ஆனாலும் 3 செய்திகள்ல இதை நாம தியானிக்கிற அளவுக்கு அந்நாள் கடவுளை பற்றிய சரியான அறிவோடு தேவனுடைய சமூகத்தில் நின்று தன்னுடைய இருதயத்திலிருந்து எவ்வித கட்டாயமும் இல்லாம கடவுள் தனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி நன்றி பெருக்கோடு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் துதியையும் அவருடைய சித்தத்தின்படி அங்கு செலுத்தி கர்த்தரை ஆராதித்ததை பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு அந்நாளின் ஆராதனையை விளக்கி போதித்திருக்கிறது. இது என்ன படிக்கிறோம்? இன்னைக்கு பார்த்த அந்த 3 குறிப்புல இருந்தே சில பாடங்களை சுருக்கமாக சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அந்நாளுடைய அந்த ஆராதனை, குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்த்த அந்த வேத பகுதி நமக்கு எதெல்லாம் நினைவுபடுத்துகிறது? முதலாவது, கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய மக்கள் எத்தனை நெருக்கத்தின் மத்தியில் இந்த உலகத்துல வாழலாம், எத்தனை துன்பங்களுக்கு மத்தியில வாழலாம், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கலாம், ஏளன பேச்சுக்கள் வரலாம். ஆனாலும் ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உலகமே உங்களை கேலி பேசலாம், உலகமே உங்களை ஏளனமாக பேசலாம், உங்களுடைய வாழ்க்கை நிலைய வச்சு உலகமே உங்களை எதிர்த்து நிற்கலாம், நிந்தித்து பேசணும், உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஆனா உங்களை பாதுகாக்கிறவராக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையினுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அதுதான் செய்ய வேண்டியது. பல பேருடைய வாழ்க்கை அந்த நெருக்கத்தில் நீடித்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஏன் கர்த்தருடைய மக்கள் அந்த நெருக்கத்தில் நீடித்திருக்கிறார்கள், இன்னும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான்னா, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை. தன்னையும் சாதகமான சூழ்நிலைகளையும் மனிதர்களுடைய பலத்தையும் நம்புகிறதுனால் அவனுக்கான விடுதலை அவனுக்கு விரைவில் கிடைக்காமல் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வைத்தார். பல சங்கீதங்கள் அந்த வார்த்தைகளை பாடியிருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாச்சோமா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு வேற ஒரு நம்பிக்கையும் இல்லை. கர்த்தாவே என் பலனே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. ஏன் உம்மில் நான் அன்பு கூறுகிறேன்? என் நெருக்கம் வருகிற போது, நெருக்கப்படுகிற போது, துன்பத்தை அனுபவிக்கிற போது, வியாதிகளின் போது, கஷ்டங்களின் போது, பாடுகளின் போது என்னுடைய நம்பிக்கை வேறு யார் மீதும் இல்லை. கர்த்தாவே நீர் மட்டுமே என்னை பாதுகாக்கிறீர் என்பதை உணர்ந்து, அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து, என் நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு உதவி செய்வீர். அதான் நம்பிக்கை. உங்க இருதயம் எப்படிப்பட்ட சிந்தனையில நிறைஞ்சிருக்கா? அவங்க நெருக்கத்துல யாரை நோக்கி பாக்குறீங்க? ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு உடனே யோசிக்கிறீங்களா? யாருக்கு போன் பண்ணா இதை உடனே நாம தவிர்த்துக்கலாம்? கரண்ட் போன உடனே ஏஐ கடிச்சிடுறது, லோக்கல்ல இருக்கிற ஏஐ. இது மாதிரி ஒவ்வொரு துன்பங்களுக்கும் டக்கு 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 டக்குன்னு உடனே எந்த மனுஷன்ட்ட போலாம், எந்த மனுஷன் நமக்கு ஆலோசனை சொல்லுவான், எந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வான். நீங்க மனிதர்களையே பார்க்கிறவர்களாக இருந்தா உங்களுக்கு கடவுளுடைய வல்லமை தெரியாது. நீங்க கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தருடைய வல்லமைய நீங்க சிந்தித்து பாருங்க. ஜான் கால்வின் மூலமாக ஜெனீவாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததாக ஒரு வரலாற்று புத்தகத்தில் வாசிக்கும் போது இந்த இன்சிடென்ட் வருது. அவர் ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போகணும், போக முடியாத அளவுக்கு போகிற பாதையில நிறைய போர்கள் வருது. அவர் ஒரு இடத்துல தங்க வேண்டியது இருக்காது. அங்க தங்கி இருக்கும் போது அங்கு தன்னுடைய நண்பரால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, நீ பயணத்தை தொடரக்கூடாது, இங்கிருந்து இந்த ஜெனீவாவின் மக்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை போதி. உண்மையிலேயே வேற வழி இல்லை, அது கர்த்தருடைய சத்தமாக எடுத்துக்கொண்டு ஜான் கால்வின் அங்கு இருந்ததுனால அந்த நகரத்தின் மக்கள் பெரும் நன்மைகளை அனுபவித்ததாக நாம பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அனுபவிக்கிறவர், அவரே எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிறவர், எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் விடுதலை கொடுக்கிறவரும் அவர்தான்.
ஜான் பனியன் ஜெயில இருக்கும்போது ஜான் ஓவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஜான் பனியனை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வர முடியல. அது ஜான் பனியனுக்கு ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கலாம், ஜான் ஓவனுக்கும் கூட ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கும் இருக்கு. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த மோட்ச பிரயாண புத்தகத்தை எடுத்து வாசிச்சு அதுல அதனுடைய நன்மையை அனுபவிக்கிறோம் பாருங்க. அதை எழுதுவதற்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறவரும் அவர் தான் விடுதலையும் கொடுக்கிறவர். அவர் விடுதலையை கொடுக்காத வரைக்கும் விடுதலை கிடைக்காது. ஆகவே உங்களுடைய நெருக்கத்துல, துன்பத்துல, வியாதிகள்ல, வேதனைகள்ல கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்னால் கர்த்தரை நோக்கி பார்த்தால் விடுவிக்கப்பட்டால் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையினுடைய நன்மை என்ன தெரியுமா? மலடியா இருந்த இந்த அன்னாள் சாமுவேலை பெற்ற பின்பு 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு நன்மையை கொண்டு வரும். முதலாவது இங்க என்ன பார்க்கிறோம்? அவருடைய மக்களை பாதுகாப்பதில் வல்லமை உள்ளவர். ஆனா அவருடைய மக்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். உங்களுடைய மற்ற பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். 2வது, கர்த்தர் துன்மார்கரை நியாயத்தீர்ப்பு செய்வதில் நீதி உள்ளவர்னு பார்த்தோம். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையினால அவருடைய சுவிசேஷத்தை கேட்கிற பாக்கியத்தை பல முறை பெற்றிருக்கிற நீங்க இன்னும் மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா, ஆண்டவரை விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா, அவருடைய ரட்சிப்பு அனுபவிக்காம இருந்தீங்கன்னா, அவருடைய பார்வையில துன்மார்க்கமான மனிதனாக தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த செய்தியில பார்த்த மாதிரி அந்த துன்மார்க்கமான மனிதனுக்கு வரப்போகிற ஆபத்து, அழிவு எவ்வளவு பயங்கரமானதுன்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. அந்த சிந்தனையோடு மனம் திரும்பணும். அந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆகவே உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காம மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிற போது அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இப்பவே மனம் திரும்புங்க. அவருடைய நீதியான நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்னொரு பயன்பாட்டையும் பார்க்கிறோம். 3வது, கர்த்தர் தம்முடைய ராஜாவை உயர்த்தி மகிமை அடைவார்னு பார்த்தோம்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயத்திற்க வரப்போகிறார். இதை நாம சொன்னா உலகம் அதை எள்ளி நகையாடுகிறது. நடக்காத காரியத்தை ஏன்பா பேசுறேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிக்கிறாங்க. பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. இப்படித்தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உலகம். மத்தேயு 24வது அதிகாரத்துல ஆண்டவருடைய நாள் எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஆண்டவர் சொல்லுகிற போது 29 39 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாள் மிகுந்த பயங்கரமான நாளாக இருக்க போகிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல் அப்பொழுது நடக்கும். நோவா பேழையை கட்டின போது எல்லோரும் கேலி செய்தார்கள், ஏளனம் பேசினார்கள். ஆனா ஒரு நாள் நோவா சொன்னது நடந்தது. பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. கேலி செய்த அத்தனை மனிதர்களும் அழிந்து போனார்கள். பேழைக்குள் இருந்த 8 பேர் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை நாம சொல்லணும் தான் ஆண்டவர் அதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதுதான் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து தேவனுக்கு சீஷனாக்கி நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. அதுக்கு மத்தியில உதாசீனப்படுத்துறாங்க, ரொம்ப கேலி பேசுறாங்கன்றதுக்காக சோர்ந்து போக கூடாது. சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் தொடர்ந்து சொல்லத்தான் வேணும். ஏளனம் பேசுகிறவர்கள், நிந்திக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்கு வரப்போகிற நாள், அந்த அழிவின் நாள் மிக பயங்கரமானது. அந்த பாரத்தோடு ஜனங்கள் அழிவுக்கு போய்விடக் கூடாது என்பதை உணர்ந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறதுலேயே நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கும். நிந்திக்கிறவர்களால் மருளக்கூடாது. பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு போட்டுட்டு போயிட்டாங்க யூத பயல்கள். இருந்தாலும் எழுந்து போய் சீஷர்களை திடப்படுத்தி தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்லி மக்களை ஆதாயப்படுத்துகிற பணியில ஈடுபடும். விளைய செய்கிறவர் தேவன். தம்முடைய நியாய தீர்ப்புக்கென்று நியமித்திருக்கிற ஜனங்களை அவர் நியாயம் தீர்த்துக் கொள்வார்.
அவர் நிச்சயம் ஒரு நாள் வருவார். அந்த நாள் அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு பயங்கரமான நாளாக இருக்க போகிறது என்பதையும் கூட இது நமக்கு உணர்த்துகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம்.